ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையில் பார்ட் 2 பார்க்கலாம். கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அறுவடை வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணமா விடுபட்டுட்டு இருந்ததுங்க. அதை தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பரான அறுவடைங்க. நான் லேப்டாப்பில் டவுன்லோட் போட்டு வச்சுருந்தேங்க. அப்புறமேட்டு நான் மறந்துட்டேன். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ணி விட்றேங்க. சூப்பரான பழம் பாருங்க. தக்காளி பழம் நாட்டு ரகங்க. இது நல்லா இருக்குங்க. புளிப்பு நல்லா உரைக்குங்க. அதாவது சாரம் அதிகமாக இருக்குங்க தக்காளி பழத்தில். சூப்பரான பழம் பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறுவடை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் மிஸ் பண்ணாத ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஏன்னா காலிஃப்ளவர், நூக்கோல் இதெல்லாம் புதுசாக நான் ட்ரை பண்ணி அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், ஆரஞ்சு கலர் பூசணிக்காய், அப்புறம் சொரக்காய், குண்டு சொரக்காய், அந்த மாதிரி கத்திரிக்காயும் இருக்குதுங்க வீடியோவில். கத்திரிக்காய் அறுவடையை மிஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கத்திரிக்காய் அறுவடையும் காமிச்சிருக்கேன், பாலக்கீரையும் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி அறுவடைக்கு இந்த வீடியோவில் பஞ்சம் இருக்காதுங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் கொண்டு வரணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. பாருங்க, வாங்க நூக்கலை அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரான நூக்கல் பாருங்க. நூக்கல் பார்த்தீங்கன்னா வேறு அதிகமாக இறங்கலைங்க. அதாவது காய் நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காய் நல்லா பெருசாக கிடைச்சிருக்குதுங்க. ஆனால் வேர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தி போலைங்க. எதுக்கு அதை நான் அப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதுங்க, இந்த நூக்கலை வளர்த்திடலாம். அதுக்கு நான் சொன்னேங்க. நூக்கலுடைய லீஃபுமே பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பருப்பு தோசை அந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி நம்ம பருப்பு தோசையோடு அரைச்சி தோசை விட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஏன்னா நம்ம ஆர்கானிக் முறையில் விளையிறதுனால நம்மளுக்கு இது நல்ல ஒரு சத்தான தலைங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ கொடுத்துருக்குதுங்க. இந்த முறை ஆட்டம் காலிஃப்ளவர் நான் எந்த முறையுமே அறுவடை பண்ணலைங்க. இதுக்கு முன்னே நான் போன வருஷம்லாம் போட்டுருந்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ தாங்க அறுவடை பண்ணேன். இத்தினி பூலாம் நான் அறுவடை பண்ணலைங்க. இந்த முறை தான் எனக்கு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக அறுவடைக்கு வந்திருக்குதுங்க. அவ்வளோ அருமையான பூங்க. ஆனால் இது காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா வேர் கொஞ்சம் நல்லா நிறையவே இறங்குதுங்க. அந்த அளவுக்கு நல்லா மண் இடம் இருந்தால் தாங்க காலிஃப்ளவர் நல்லா பெரிய பூவை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? நல்லா 1 கிலோ அளவுக்கு பூ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பூங்க, அருமையான பூங்க. இந்த முறை காலிஃப்ளவர்லாம் உண்மையிலேயே சுமாராக அறுவடை பண்ணிட்டேங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இப்போ இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடிக்கு மேலே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலிஃப்ளவர் சூப்பராக இப்போ பூ 2 செடி பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்துட்டு வருதுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த முறை அறுவடை பரவாயில்லைங்க. காய்களும் பரவாயில்லைங்க. நல்லா கொடுத்துட்டு வருதுங்க. மூக்குத்தேவனுடைய பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தேவரை பார்த்தீங்கன்னா நான் பாலினேஷன் பண்ணி விடுவேங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக காயாயிருதுங்க. எதுக்குமே நான் எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்ந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. பூ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக இருக்குதுங்க. அழகாக இருக்குதுங்க பார்க்க கார்டன். அதாவது பசுமையாக இருக்கிறத பார்க்கறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆனந்தங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். லிமிட்டட் ஸ்டாக்கு தாங்க இருக்குது. நான் அதையும் சொல்லிடுறேங்க. ஏன்னா இப்போ தைப்பட்டத்துக்கு நிறைய பேர் விதைங்க ட்ரை பண்ணுவீங்க. என்னென்ன விதைக்கலாம் அப்படின்றத நான் வேணால் சொல்கிறேங்க உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான சுரக்காய் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சுரக்காய் குண்டு சுரக்காங்க. இது குண்டு சுரக்காவும் பார்த்தீங்கன்னா நாமளும் சுமாராக அறுவடை பண்ணிட்டோங்க. அந்த மாதிரி அழகாக அறுவடைக்கு பூச்சி இல்லாத கடிக்காத நம்மளுக்கு முழு சுரக்காய் கிடைச்சிது பாருங்கள். தைப்பட்டத்துக்கு என்னென்ன காய் விதைக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சுரக்காய் ட்ரை பண்ணலாங்க, கொத்தவரங்காய் ட்ரை பண்ணலாம், குத்தவரைங்க எல்லாமே ட்ரை பண்ணலாங்க. அதாவது பட்டை அவரையும் ட்ரை பண்ணலாம், கோழி அவரையும் ட்ரை பண்ணலாம், பொடலங்காயும் ட்ரை பண்ணலாம், பீக்கங்காய் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வெண்டைக்காயும் ட்ரை பண்ணலாங்க. வெண்டைக்காயும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் அந்த லாங் பீன்ஸு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா இந்த காய்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தை மாதம் மாசி பங்குனி வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. அதனால நானுமே இப்போ அப்படியே தாங்க தொடர்ந்து தான் அறுவடை வருங்க. ஏன்னா எனக்கு கொடி பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக கொடி இருக்குதுங்க. அதுவே எனக்கு தை மாசி வரைக்கும் அறுவடை வரும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டே இருக்குதுங்க. வாங்க அடுத்தது ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது ஆரஞ்சு கலருக்கும் சேரல, எல்லோ கலருக்கும் சேரல, ஒரு மிதமான கலருங்க. அதாவது மீடியமான கலர்னு சொல்லுவாங்க. நல்லா தைப்பட்டத்துல நல்லா விளையுங்க. காய்களும் நல்லா விளையும். அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்றேன். கொடிங்களாம் அவ்வளோ சூப்பராக நல்லா ஹெல்த்தாக நல்லா இருக்குதுங்க. பொடலங்காய் கொடியும் சரிங்க, சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. அந்த மாதிரி காய்ங்களாம் இப்போ நல்ல சீசனுங்க. நீங்கள் தாராளமாக விதைக்கலாம். தாராளமாக நீங்கள் அறுவடை பண்ணலாம். தைப்பட்ட வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே காய் வைக்குங்க. எல்லா காயுமே சொல்கிறேங்க நான். கொடி காய்கறியில் பார்த்தீங்கன்னா கொடி அவரைக்காய் மட்டும் ட்ரை பண்ணால் காய் வருமா வராதான்னு தெரியலிங்க.
அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதுங்க. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா நீங்க வந்து விளைவிக்கலாங்க. மலேசியா நீட்ட கோவக்கானா எனக்கு மாடி தோட்டத்துக்கு ஒரு எனர்ஜி காயின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா குடுக்குதுங்க. வெள்ளரிக்காவும் ட்ரை பண்ணலாங்க. வெள்ளரிக்கா, முலாம்பழம் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. நல்ல அதாவது வித்தியாசமான கத்திரிக்காவும் இருக்குதுங்க நம்பகிட்ட. வகை வகையான கத்திரிக்காய் விதைகளும் வச்சிருக்கிறோம். இப்ப எல்நாத்தும் சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. சிம்ரன் கத்திரிலாம் அவ்வளோ அருமையா வளர்ந்துட்டு வருதுங்க. இப்பல்லாம் அதுங்க பூ வைக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சுங்க. அதாவது நம்ம கிட்ட வந்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, பேட்ச் பை பேட்சா வச்சிருக்கிறதுனால, இப்ப எல்லா ஸ்டேஜுமே இப்ப காய் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்த மாரி வந்துருச்சுங்க. அதாவது இன்னுமே நாத்து இருக்குதுங்க கத்திரி நாத்து. ஆனா இப்ப இளம் பேட்ச் பார்த்தீங்கன்னா, நான் புது வகை தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிற வகை நான் ட்ரை பண்ணலைங்க. இப்ப நட்டது எல்லாமே நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, புது வகை தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வகை அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு மேல நம்ம இன்னும் எத்தன வகை நம்ப அறுவடை பண்றோம் அப்படின்றதாங்க பார்க்கணுன்றதுனால, நான் வந்து அந்த விதைய ட்ரை பண்ணாத வேற வகைய நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. அந்த காய நான் அறுவடை வர்றதுக்கு நானுமே ஆவலோட இருக்கிறேங்க. ஏன்னா, அந்த காயினுடைய கலர பார்க்கறதுக்குங்க. வாங்க அடுத்து மூக்குத்தி அவரை அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா, மூக்குத்தி அவரையும் அறுவடைக்கு இருக்குதுங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னா கலருங்க இந்த மூக்குத்தி அவரை. உங்களுக்கு வேணா கத்திரிக்காயினுடைய செடி அப்டேட் உங்களுக்கு வியாழக்கிழமை வீடியோல குடுக்குறேங்க. இளஞ்செடியினுடைய அப்டேட்டும் குடுக்குறேங்க. விதைக்கு விட்டுருக்கிற கத்திரிக்காயினுடைய அப்டேட்டும் குடுக்குறேங்க. ஏன்னா, இப்ப நெறைய நான் விதைக்கு விட்டுருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குதுங்க கத்திரிக்காய் செடி. நெறைய காய் வச்சிருக்குதுங்க. அதனால உங்களுக்கு அது கண்ணுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதனால உங்களுக்கு வியாழக்கிழமை நான் குடுக்குறேங்க. கொத்து கத்திரி பாருங்க என்ன அருமையா இருக்குது பாருங்க. இதுல கத்திரிக்காயும் கலந்து கலந்து அறுவடை பண்றதா இருக்குதுங்க. ம கொடி காய்கறிகளையும் நான் அப்படியே அறுவடை பண்ணிட்டு போறேங்க. ஏன்னா கைக்கு வந்தத அறுவடை பண்றேங்க. கொத்து கத்திரி பாருங்க என்னமா கலர் பாருங்க என்ன கலர்ன்னு. சூப்பரான காய்ங்க இது. கத்திரிக்காய் விதைகள் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா வகையுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. இருக்கும்போது நீங்க பயன்படுத்திக்கணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. ஏன்னா, எல்லா வகையுமே இப்ப நம்மக்கிட்ட இருக்குதுங்க. ஒவ்வொன்னா அப்படியே காலியாக காலியாக பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய விதைய நான் வந்து விதைக்கு விட்டுருக்கிறேங்க. மறுபடியுமே கத்திரிக்காவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். அந்த மாரி நெறைய இப்ப வந்து விதைக்குமே விட்டுட்டேங்க. விதைங்க தீர தீர விதைக்கு வேணுமேன்றதுக்கு வேண்டி இப்ப நான் காய்கறி அறுவடை பண்றதில்லைங்க. விதையிலுமே வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால பார்த்து தாங்க விதைய நீங்க விதைக்கணும். சூப்பரான வேங்கரி முள்ளு கத்திரிக்காவும் பாருங்க சூப்பரா குடுக்குதுங்க. அந்த மாரி எல்லா ரகமுமே நம்மகிட்ட அவ்வளோ அருமையா இருக்குதுங்க காய். டேஸ்ட் வைஸ் சூப்பருங்க. ஏன்னா விதை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதனால கிடைக்கும்போது நம்ம வாங்கி வச்சு பயிர் பண்ணிக்கணும்னா, நம்பளுக்கும் அது நல்லா இருக்குங்க சாப்பிடறதுக்கு. ஒரு ஆரோக்கியமாவும் இருக்குங்க. கலர்ஃபுல்லாவும் இருக்கும் அறுவடை. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படிதாங்க தோணும். ஏன்னா விதை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதனால விதை கிடைக்கும்போது நம்ம வாங்கி, அத யூஸ் பண்ணி நம்ம அறுவடை பார்த்துக்கணுங்க. அதுதான் நல்லதுங்க. ஏன்னா நம்ம வித்தியாசமான காய ட்ரை பண்றோம். வித்தியாசமான விதைய ட்ரை பண்ணா, அந்த விதை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. மாடி தோட்டத்தில நம்ம வந்து ஒரு ஆட்டு எரு குடுத்து, ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் குடுத்து, அத வளர்த்தி, அத விதைய எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சாதனை தாங்க. அந்த அளவுக்கு சாதனைங்க இந்த விதை எடுக்கிறது. அதுவும் இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்குங்க விதை. அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பதமா எடுத்து, இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா பழுக்கட்டும்னு தாங்க விட்டுருக்கேன் கத்திரிக்காயுமே. அந்த மாரி விதைக்குமே நம்ம வந்து பழுக்கட்டும்னு விட்டு விட்டு தாங்க எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா, விதை வந்து நல்லா முளைப்பு திறன் சூப்பரா இருக்குங்க. அருமையான கத்திரிக்காய்ங்க. நீலவரி கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, நான் 3 வருஷமா தொடர்ந்து பயிரிட்டுட்டு வரேங்க. நல்லா ஒரு ரகங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க இத சமைச்சோம்னா. அதாவது கருவாடு போட்டு இந்த கத்திரிக்காய சமைக்கணுங்க. அப்பதான் இதனுடைய உண்மையான ருசி உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியுங்க. கருவாடு, இந்த தட்டக்கொட்டை, இந்த கத்திரிக்காய் 3ம் வச்சு மசால் குழம்பு மாரி வைக்கணுங்க கெட்டியா. அந்த மாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, உண்மையிலே இந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டு எவ்வளோ ருசியா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. அதாவது இந்த வாசம் வீடே மணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்குங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. அதாவது இத்தாலியன் பிளாக் பியூட்டி பத்தி கூட சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்படியே கருப்பா, அப்படியே நீளமா அழகழகா அழகழகா இருக்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகுங்க. பச்சை பூசணி பாருங்க சூப்பரா வச்சிருக்குது. மூக்குத்தியாவனுடைய இலைனா அவ்வளோ ஃப்ரெஷ்னஸா அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க. அதாவது அந்த இலையில 2 இட்லி வச்சு சாப்பிட்டுறலாங்க. அவ்வளோ பெருசு இருக்குதுங்க.
விதைக்கு இந்த மாதிரி பழம் ஆன பின்னாடி பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பச்சை குண்டு கத்திரிக்காங்க, சூப்பரான விதைப்பாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம விதைக்கும் அப்பப்போ அப்படி அப்படியே விட்டு விட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுடைய விதையே நம்மளுக்கு சரியா போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதையுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். ஏன்னா இந்த பச்சை குண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைய வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆவதே இல்லைங்க, ரொம்ப லேட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா பூச்சி கடிக்காது இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க. விதைக்கு விடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கத்திரிக்காயில் ஏதாவது சொத்துரு மட்டும் உழாது இருக்கணுங்க. சொத்துரு உழாத கத்திரிக்காயை விதைக்கு விட்டு எடுங்க. அப்போதான் சூப்பராக முளைப்புத்திறன் இருக்குங்க. பாருங்க இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். செடிங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. கத்திரி ரகம்னா அந்த முறை வந்து ஹைலைட்டான கத்திரி ரகமாக எனக்கு அமைஞ்சதுங்க. இந்த சீசனுக்கு இந்த ஆடிப்பட்டத்துக்கு கத்திரிக்காய் உண்மையிலே ஒரு சூப்பரான ஹைலைட்டாக எனக்கு அமைஞ்சதுங்க. கத்திரிக்காயும் சரி, அவரைக்காயும் சரி, டாப் நாச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த முறை வந்து ஆடிப்பட்டத்துக்கு அவரைக்காயும் சூப்பராக கொடுத்துருச்சுங்க, கத்திரிக்காயும் சூப்பராக கொடுத்துருச்சு. அந்த மாதிரி எல்லா காயுமே எனக்கு நல்லா சப்போர்ட்டாக இந்த முறை எனக்கு நான் விளைஞ்சேங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. மிளகாயுமே பார்த்தீங்கன்னா விதவிதமா வச்சிருக்கிறேங்க. காஷ்மீர் சில்லி, குண்டு மிளகா, நீட்டு சில்லின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, மிளகாய் ரகத்திலே பார்த்தீங்கன்னா 4 வகையா நம்மக்கிட்ட மிளகாய் விதை இருக்குதுங்க. வெண்டைக்காய் விதையிலுமே பார்த்தீங்கன்னா 2 விதமா வெண்டைக்காய் விதை வச்சிருக்கிறேங்க. பச்சை வெண்டை, ரெட்டு வெண்டை. அது மட்டும் தாங்க நான் பயிரிட்டுருக்கேன். ஏன்னா, அது 2ம் சூப்பரா விளைச்சல் குடுக்குதுங்க. எது எது விளைச்சல் அதிகமா குடுக்குதோ, அத மட்டும் தாங்க நான் பயிர் பண்றேன். ஏன்னா, நாட்டு ரகத்தில பார்த்தீங்கன்னா, விளைச்சல் அதிகமா குடுக்குங்க. அதனால நான் அந்த மாரி விதைகள நான் சூஸ் பண்ணி நான் என்னுடைய மாடி தோட்டத்தில நான் ட்ரை பண்றேங்க. முளைப்புத்திறன் எப்படி இருக்கு? காய் எப்படி விளையுது? அதிக விளைச்சல் எது குடுக்குது? அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்னையும் ட்ரை பண்ணி பார்த்து தாங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்றது நானு. நம்ம வீடியோ மூலியமா நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு காரணமே அதுதாங்க. ஏன்னா, என்ன மாரி நெறைய பேர் வந்து மாடி தோட்டத்தில வந்து கஷ்டப்படுவீங்க. இல்லன்னா காய் எந்த காய் போட்டா நம்மளுக்கு அதிக விளைச்சல் வருதுன்னு தெரியாது இருப்பீங்க. அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, டிப்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சொல்லிர்றேங்க. வாங்க அடுத்து காலிஃப்ளவர் அறுவடை பார்க்கலாம். சூப்பரான அறுவடைங்க. 2 காலிஃப்ளவர், 1 நூக்கோலுங்க. சூப்பரான அறுவடைங்க இது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய் பாருங்க. அருமையான அறுவடைங்க. இது ஒரு சிறப்பான அறுவடைன்னு கூட சொல்லிக்கலாங்க. இது நான் வந்து மிஸ் பண்ணது எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியலங்க. அந்த அளவுக்கு வீடியோ சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரான அறுவடைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய், சொரக்காய், பச்சை மிளகா, 2 தக்காளி பழம் இருக்குதுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு நல்லா ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாரி தொடர்ந்து ஆதரவு குடுங்க. கமெண்ட் குடுக்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருதுங்க. பாருங்க. பாய்.